ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓபன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். நல்ல நல்ல கதைகளாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு பிவிஆர் அவர்கள் எழுதிய புதருக்கு பின்னே அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் நாவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதனுடைய பகுதிகள், இதுக்கு முந்தின பகுதிகள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் லிங்க். அதை கேட்டுட்டு இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஏன்னா இது அதை கேட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க கேட்டீங்கன்னா கதை முழுசா புரியும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கதை தான். ஓகேவா? கேட்கலாமா? பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 9. மிகவும் அருகில் சென்று பார்த்தாலோ அல்லது கால் இடறினாலோதான் அந்த மங்கலான பழுப்பு நிற கூரை தெரியும். புதர்காட்டில் ஒரு சிறு பகுதியை அழித்து ஒரு 3 அறை வீடு. உள்ளே காற்று வர வேண்டுமானால் அது கூரையில் அங்கங்கே அமைந்திருந்த சிறு சிறு கம்பி வலைகளால் மூடிய சதுர வடிவமான ஜன்னல்கள் மூலம்தான். தரை மட்டத்திலிருந்து 10 படிகள் இறங்கின. படிகளை புதர்கள் மறைத்திருந்தன. நாயர் சற்று விரைவாக இறங்க சித்ரா பயம், கிளேசம், வியப்பு, பிரமிப்பு என்ற உணர்ச்சி கலவையுடன் பின்னே தொடர்ந்தாள். பூமிக்கு கீழே ஒரு வீடா? நவநீதம் வாழ ஒரு விடுதியா? ஏற்கனவே ஒன்று புரிந்துவிட்டது அவளுக்கு. தினசரி குழல் ஊதும் அவன் கிறிஷோ, செல்லம்மாவோ, அவனுடைய அதிகாரத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் கடனாளி சிப்பந்திகளோ பறைசாற்று வண்ணம் பேசியபடி ஒரு சித்த பிரமை கொண்டவன் அல்ல. பின் ஏன் அவனை இப்படி ஒரு பாதாள விடுதியில் அடைத்து வைத்திருக்க வேண்டும்? எஸ்டேட்டில் உள்ளவர்கள் வேலியை தாண்டி பங்களா இருக்கும் பகுதிக்கு வர முடியாது. பங்களாவில் இருக்கிறவர்கள் கிறிஷும் செல்லம்மாவும். மற்றவர்கள் எல்லோரும் சிப்பந்திகள். நாயர் இது நாள் வரை அடங்கி இருந்தவன் இப்போது கட்சி மாறியிருக்கிறான் என்றால், ஒன்று வெகு நாட்களாக தன் தாயின் சாவுக்கு காரணமாக இருந்தவனை பழிவாங்க வேண்டும் என்ற உத்வேக உணர்ச்சி, அல்லது செல்லம்மாவிடமிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற வேண்டும் என்ற தீராத ஆசை. சித்ரா கிறிஷுக்கு மனைவியாக போகிறவள்தான் என்றாலும் அவள் மீது ஏதோ ஒருவித நம்பிக்கை அவனுக்கு பிறந்திருக்க வேண்டும். பார்த்து வாங்கம்மா என்றான் நாயர் கடைசி படியை தாண்டுகையில். வஜ்ரம் இல்லையா என்று மெல்லிய குரலில் சித்ரா கேட்டாள். இருந்தா அவனுடைய சைக்கிள் வெளியே நிக்குமே. சைக்கிள் எப்படி இங்க வர முடியும்? ஒரு ஒற்றையடி பாதை இருக்குமா? அவன் வீட்டிலிருந்து இங்க வர ஒரு குறுக்கு வழி. படிகளை தாண்டியதும் ஒரு குறுகலான கம்பி ஆளி போட்ட அறை இருந்தது. படிகளின் வழியாக லேசாக வந்த சூரிய வெளிச்சம் இருட்டை விளக்க முயன்றது. திறந்திருந்த கதவுகளை தாண்டி நாயர் நடந்தான். கம்பி ஆளி அறையை தாண்டினால் ஒரு 10 அடி சதுரத்தில் ஒரு அறை. சுவர் நிறைய படங்கள். படங்கள்தான். ராமர் பட்டாபிஷேகத்திலிருந்து ஆளிலை கண்ணன் வரை இல்லாத தெய்வங்கள் அங்கே இல்லை. ஒரு படம் சித்ராவை மிகவும் தியாக பிரம்மம் கையில் தம்புராவும் தலை நிறைய முண்டாசுமாக உட்கார்ந்திருக்கிறார். எதிரே ராமரும் சீதையும் புன்முறுவல் பூத்து நிற்க லட்சுமணனும் அனுமனும் சற்று பின் தள்ளி ஆர்வமாக பார்க்கிறார்கள். தியாக பிரம்மத்தின் கண்கள் அகல விரிய, உதடுகள் சற்றே திறந்திருக்கின்றன. அவள் அதையே பார்த்து பிரமித்து நின்றாள். சுய நினைவு வர நீண்ட நேரமாயிற்று. அப்போது அவள் தன்னை சுற்றிலும் பார்த்தாள். நாயரை காணோம். மனம் துணுக்குற்றாலும் அந்த அறை ஒரு புது தைரியத்தை கொடுத்தது. வலதுபுறமாக இன்னொரு அறையும் இடதுபுறமாக ஒரு சிறு தாழ்வாரமும் தெரிந்தன. தாழ்வாரத்தினுள் எட்டி பார்த்தாள். நாயர் காஸ் அடுப்பில் பால் வைத்து அதையே பார்த்தவனாய் நின்று கொண்டிருந்தான். நாயர் என்று சித்ரா அழைக்க என்று அவன் ஆள்காட்டி விரலால் உதட்டின் மேல் கை வைத்து சிமிச்சை செய்தான். மௌனமாக சித்ரா நின்று தாழ்வாரத்தை பார்த்தாள். அது துப்புரவாக இருந்தது. ஒரு நீளமான சிமெண்ட் பெஞ்ச், அதன் நடுவே கேஸ் அடுப்பு, ஒரு பக்கம் ஒரு சில பாத்திரங்கள், வலதுபுறம் உபயோகித்த பாத்திரங்களை போடவும் கழுவவும் ஒரு சிங்க். விளக்கு ஜகஜோதியாக எரிந்து கொண்டிருந்தது. 3 கோப்பைகளில் அவன் தேநீரை ஊற்றி
ஒரு சிறிய ட்ரேயில் வைத்துவிட்டு சித்ராவை பார்த்து புன்னகை செய்தான். வாங்க என் பின்னால. அவள் அவனுடைய வார்த்தைக்கு பணிந்து பின்னே தொடர்ந்தாள். வலதுபுறமான அறை வாயில் வந்ததும் நாயர் நின்றான். இப்ப நீங்க உள்ள போங்க என்றான். ஏன் என்று கண்ணால் கேட்டாள். காரணம் சொல்லாமல் அவன் ட்ரேயால் அவளை தள்ளினான். அறையின் இடதுபுற கோடியில் ஒருவன் கண்களை மூடியவனாய் அமர்ந்திருந்தான். அறையில் பதிந்த சித்திரங்களில் எல்லாம் தெய்வங்கள் பிரகாசித்தன. ஒரு குத்து விளக்கின் ஜுவாலை, கஸ்தூரி பக்தியின் மனம், பற்பல விதமான பூக்கள் தெய்வங்களின் காலடியில் ஒரு அழகு கோலம் போல பரவி கிடந்தன. சித்ராவுக்கு ஆனந்தமான மயக்கம் வந்தது. இவனா நவநீதன்? இவனுக்கா சித்தபிரமை? இவனா ஒரு நாயின் கழுத்தை நெரித்துக் கொன்றான்? இவனா ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து வெறி அடங்கிய பின் கெரோசின் ஊற்றி எரித்தான்? சின்ன முதலாளி, நாயர் வந்திருக்கேன். குரல் கேட்டதும் நவநீதன் திரும்பவில்லை. தெரியும், அவங்களையும் உட்கார சொல்லு, கற்பூரம் காட்டிட்டு வந்துடுறேன். சித்ராவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இன்னும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் அவள் வந்திருப்பதை அவன் அறிந்திருக்கிறான். எப்படி? கீழே தரையில் ஓரமாய் சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்தாள் சித்ரா. நவநீதன் கற்பூர ஆரத்தி எடுத்த போது அவள் தானாக எழுந்து கொண்டாள். கரம் கூப்பி கண்மூடி நின்றாள். ஒரு அசைவு கேட்டது. கண் திறந்து பார்த்தாள். நவநீதன் நின்றான். என்ன சிகப்பு நிறம், என்ன முகலட்சணம், கண்ணில்தான் என்ன ஒரு ஒளி! சித்ரா வியப்பு மேலிட, உங்க தியானத்துக்கு குறுக்கே வந்த என்ன நீங்க மன்னிக்கணும் என்று கூறினாள். நான் நாள் பூரா தியானம் செய்யறவன், எப்ப வந்தாலும் தியானத்துல தான் இருப்பேன். உட்காருங்க மிஸ் சித்ரா. திகைத்து போன அவள், என்னுடைய பேரு எப்படி தெரியும் உங்களுக்கு என்று ஆச்சரியமாக கேட்டாள். டீ சாப்பிடு நவநீதன் என்றான் நாயர். முதல்ல மிஸ் சித்ராவுக்கு கொடு. ஆமா, இவங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா என்று நவநீதன் கேட்டான். குரலே கீதமாய் ஒலித்தது. தெரியாது என்றான் நாயர். தெரிஞ்சா தாமஸ் மாதிரி நீயும் போயிடுவ என்று சொல்லிவிட்டு நவநீதன் சிரித்தான். தெரியறதுக்கு நியாயமில்ல நவநீதன். இப்ப என்ன மட்டும்தானே பார்க்க வந்தீங்க என்று கேட்டான் நவநீதன். கேள்வியே சித்ராவுக்கு ஒரு புதிராக இருந்தது. ஆமா, அவனை அழைச்சுக்கிட்டு வஜ்ரம் ஊட்டிக்கு போயிருக்கான் என்றான் நவநீதன். எவன? சித்ரா யோசித்தாள். இந்த நவநீதனை தவிர இன்னும் ஒரு ஆள் இங்கே இருக்கிறானா? அப்படியானால் யார் அவன்? எப்ப கல்யாணம் நிச்சயமாயிருக்கு மிஸ் சித்ரா என்று நவநீதன் கேட்டான். சித்ரா பதில் சொல்ல முடியாமல் விழித்தாள். பிறகு ஒரு தைரியம் மேலோங்கி வர, நீங்க தானே கிறிஷோட பைத்தியக்கார தம்பி என்று கேட்டாள். அதில் என்ன சந்தேகம்? ஊட்டி முன்சிப் கோர்ட்டுல ஆதாரமே இருக்கே, நான் தான் பைத்தியம். சின்ன வயசுல ஒரு நாயோட ஆமா கழுத்தை நெரிச்சு கொன்னது நான் தான். அப்புறம் ஒரு பெண்ண, அதுவும் நான் தான். இதெல்லாம் பதிவாகி இருக்கே. நேத்து ராத்திரி ஹிந்தோளம் வாசிச்சது, முந்தா நாள் ஆனந்த பைரவியோட கொஞ்சினது, அதற்கு முன்தினம் சகானாவுல மெய் மறக்க செய்தது, இது எல்லாம் கூட நீங்க தானா? உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப இருக்கும் போல இருக்கே என்றான் நவநீதன் சிரித்துக் கொண்டே. நான் சங்கீதத்தை முறையா கத்துக்கிட்டவ. ஒரு கேள்வி கேட்கலாமா மிஸ்டர் நவநீதன்? தாராளமா. கிறிஷ் உங்க அண்ணன் தானே? நீங்க அவருக்கு தம்பி தானே? ஏன் இப்படி ஒரு திடீர் சந்தேகம் உங்களுக்கு? ஆனா ஒரே வயிற்றுல பிறந்த குழந்தைகள் இல்ல இல்லையா? ஒரே தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைங்க. உங்க அம்மா பேரு சாரதா தானே? ஆமா. அவ குடிப்பழக்கம் உள்ளவ. வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கிற போது நைலான் புடவை பத்திக்கிட்டு அவ தீயில கருகி செத்து போயிட்டா. அப்படித்தானே? அப்ப அது உண்மை இல்லையா? அண்ணன் சொல்லியாச்சு, செல்லம்மா உறுதிப்படுத்திட்டாங்க, டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, அதிகாரிகள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி உண்மையாக இல்லாம இருக்கும்? ஆனா என்னோட அம்மா எப்படி செத்து போனால்னு வெளி உலகத்துக்கே தெரியாது. லில்லி செத்து போனதுதான் தெரியாது நாயர் என்ற சித்ரா. ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சிறைவாசம் என்று கேட்டால் நவநீதனை பார்த்து. அவன் பதில் சொல்லாமல் சிரித்தான். சித்ரா, சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டாள். நீங்க என்னுடைய எதிர்கால அண்ணி, உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் மிஸ் சித்ரா? இன்னும் பிறக்காத அந்த உறவு முறையை மறந்துடுங்க நவநீதன். கல்யாண பேச்சு நடக்கிறதுங்கிறதுக்காக கல்யாணமே நடந்தாச்சுன்னு முடிவு செய்யக்கூடாதுல்ல. அப்ப நான் ஒரு புத்திமதி சொல்லலாமா? நிச்சயமா. நீங்க படிச்ச பொண்ணு, அழகா இருக்கீங்க, வாழ பிறந்த பொண்ணா படுறீங்க.
தயவு செஞ்சு கிறிஷ கட்டிக்காதீங்க. இது உங்க எதிர்காலத்துக்கு நல்லதில்ல. இது பத்தி நான் ஏற்கனவே எனக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாச்சு. இப்ப உங்களையே சிறைப்படுத்தி வஜ்ரத்தை காவல் வச்சிருக்காங்க. முதல்லயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மிஸ் சித்ரா. வஜ்ரம் ஒரு நல்ல மனுஷன். என்னுடைய இசைய ரசிக்கிறவன். அவன் என்னுடைய காவலாளி இல்ல. அப்ப ஏன் இங்க தங்கி இருக்கீங்க? வெளியே வந்தா ஒரு பைத்தியம் வர்றதுன்னு சொல்லுவாங்களே. இன்னும் ஒண்ணு, எனக்கு இங்கதான் நிம்மதியா இருக்கு. வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, நிறைய புத்தகம் எல்லாம் படிக்க முடியறது, யாருடைய தொந்தரவும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? ஏன் இப்ப நான் வாழ்றது ஒரு வாழ்க்கையா படவில்லையா உங்களுக்கு? வெளி உலகத்துல அலைஞ்சா ஒரு நிமிஷம் நிம்மதியா என்னால தியானம் செய்ய முடியுமா? மனம் லயிச்சு குழல் தான் ஊத முடியுமா? இந்த பதில் எனக்கு பிடிக்கல நவநீதன். உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக என்னால புது பதில் ஒன்ன கற்பனை செய்ய முடியுமா மிஸ் சித்ரா? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு நவநீதன். என்ன புரிஞ்சிருச்சு? உங்க அப்பாவோட சொத்தை ஏகபோகமா அனுபவிக்க கிறிஷ் இப்படி ஒரு சதி செய்யறார், சரியா? நான் பெரியவனாக பிறந்து அவன் சின்னவனா இருந்திருந்தா ஒருவேளை நானும் இப்படி செய்திருப்பனோ என்னவோ. எஸ்டேட்ல உங்களுக்கு உரிமை எதுவும் இல்லையா? இல்லன்னு யார் சொன்னாங்க? சொத்துல பாதி என் பேர்ல தான் இருக்கு. ஏன் புதுசா ஒரு காஃபி எஸ்டேட் கூட ஊருக்குள்ள வாங்க போறான் கிரி. அது என் பேர்ல தான் இருக்கும். ஆனா அனுபவிக்க முடியலையே. அனுபவிக்கிறதுனா என்ன மிஸ் சித்ரா? உங்களால சொல்ல முடியுமா? சித்ரா விழித்தாள். கை நிறைய பணம் இருந்துட்டா சுகம்னு நினைக்கிறீங்களா? நான் ராத்திரி நிம்மதியா தூங்குறேன். திடீர்னு கண் விழிக்கிறப்ப ஏன் குழல் ஊதக்கூடாதுன்னு ஒரு ராகம் வாசிக்கிறேன். அதுவும் எங்க? இந்த வீட்டு கூரை மேல நின்னுகிட்டு. புதரோட உயரத்துக்கும் மேல என்னுடைய தலை தெரியும். நான் இசைக்கிற நாதம் அலை அலையாய் பரவி என்ன ஒரு ஆனந்த மயக்கத்துல ஆழ்த்துது. அப்ப கிடைக்கிற இன்பம் லட்ச கொடுத்தாலும் வருமா? வருமா மிஸ் சித்ரா? சொல்லுங்க. அவள் மௌனமாக ஆமோதித்தாள். கிரிக்கு எஸ்டேட் ஆள வேண்டும்னு ஆசை. இதுல என்ன தப்பு? ஆண்டுட்டு போகட்டுமே. நான் முரண்டு பிடிச்சாதானே சண்டையும் சச்சரவும் உண்டாகும். விட்டு கொடுத்துட்டா அப்புறம் ஏது பிரச்சனை? நான் ஒன்னு கேட்கிறேன் நவநீதன் என்று சித்ரா ஆரம்பித்தாள். நீங்க படிச்சவர் தானே? கிறிஷ் படிச்ச அளவு இல்ல. அவன் என்னை விட படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். இந்த மாதிரியான வாழ்க்கைய தானாக ஒருவன் ஏத்துக்கிட்டு வாழ்றதுங்கிறது ஒண்ணு. ஒருவன் மீது ஒருவன் இப்படிப்பட்ட வாழ்க்கைய சுமத்துறது என்கிறது வேறு ஒரு குற்றம் இல்லையா? என் தியானத்தை யாரும் என் மீது சுமத்தல. என்னுடைய இசை ஞானத்தை யாரும் என் மீது சுமத்தல. ஆனா சிறை வச்சிருக்காங்களே. நான் விருப்பப்பட்டா இப்பவே இந்த கணமே வெளியேறி போயிடலாம். என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது சித்ரா. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 7-8 வருஷமா. ஆனா முதலா கிரிதானே உங்களை இங்க கொண்டு வந்து விட்டார். அது வேறு விஷயம். எப்படி வேறு விஷயமாக இருக்க முடியும் நவநீதன்? தன் சுயநலம் காரணமா எல்லா சொத்தையும் தானே ஆண்டு அனுபவிக்கணுங்கிற பேராசை காரணமா அவர் உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தை பார்த்து அடைச்சு வச்சிருக்கார். இத உங்களால மறுக்க முடியுமா? அதுக்கு இப்ப நான் என்ன செய்ய முடியும் மிஸ் சித்ரா? ஆனா கிரி ஒரு குறையும் எனக்கு வைக்கலையே. எல்லா பத்திரிகைகளும் வர்றது, வேண்டிய புத்தகங்களை எல்லாம் வாங்கி வர்றான். ரேடியோ இருக்கு, டேப் ரெக்கார்டர் இருக்கு, சஷ்டி கவசம் டேப் இருக்கு. எனக்கு என்ன குறை? கிறிஷ் உங்களை பார்க்க வர்றதுண்டா? எஸ்டேட்ல இருந்தா என்னை பார்க்காம அவனால இருக்க முடியாது. தன்னுடைய கல்யாணத்தை பத்தி அவன் சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் மறுபடியும் உங்களை சந்திக்க வரலாமா நவநீதன்? நீங்க புல்லாங்குழல் வாசிக்க அதை நான் கேட்கணும். எப்போ வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பாதையோரம் வந்து நிக்கிறேன். வஜ்ரம் அவன் எதிரி இல்ல. செல்லம்மா வேறு விதமா சொன்னாலே. பாவம் செல்லம்மா. அவளுடைய பிரச்சனை என்னைக்கு தீரும்னு காத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் அதிகாரத்தினால அடக்கிட்டா பிரச்சனை தீருங்கிற எண்ணமோ இல்ல உன்னை மறக்க இன்னொன்னுல தீவிரமா முனைய வேணுங்கிற தீர்மானமோ தெரியல. நீங்க இனிமே தனியாவே வாங்க. செல்லம்மாவால நாயருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனாலதான். வஜ்ரம் அவனை அழைச்சுக்கிட்டு ஊட்டி போயிருக்கான்னு நீங்க வந்ததும் நாயர்கிட்ட சொன்னீங்க நவநீதன். அந்த அவன் யார்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல மிஸ் சித்ரா. சரி, நான் வரேன். சித்ராவும் நாயரும் புறப்பட்டார்கள். வெளியே வந்ததும் சித்ரா நாயரிடம் கேட்டாள். நாயர், யார் அவன் என்று? தாமஸ் சொல்லி இருப்பானே. இல்ல, சொல்லி இருந்தா நான் ஏன் நவநீதன் கிட்ட கேட்கணும்? இப்ப உங்ககிட்ட கேக்குறேன்.
அவன் சொல்லி இருப்பான்னு யூகிச்சுதான் அவனை கொன்னுட்டாங்க. அவன் சொல்லி எனக்கும் தெரிஞ்சிருந்தா என்னையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்களே நாயர். இது கூடவா புரியல? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது என்றான் நாயர் மன உறுதியுடன். அத்தியாயம் 10. சித்ரா பங்களாவுக்கு திரும்பிய போது பிற்பகல் 1 மணி. என்னென்ன கேள்விகள் கேட்டு செல்லம்மா அவளை தாக்குவாளோ என்று அவள் பயந்தாள். ஆனால் சற்றும் எதிர்பாராத வண்ணம் செல்லம்மா புன்னகையுடன் அவளை வரவேற்றாள். அவளுடைய சிரிப்பும் கள்ளச்சிரிப்பாகப்பட்டது சித்ராவுக்கு. சித்ரா பேசாமல் மேலே படியேறினாள். அவள் மனம் குழம்பியது. நவநீதனை சந்தித்த கணத்திலிருந்து அவளுக்கு எல்லாமே புதிர்களாகப்பட்டன. வஜ்ரம் நல்லவன் என்கிறான் நவநீதன். ஒரு முரட்டு பயில்வான் போன்ற காவலாளி என்று கிறிஸ் சொல்லியிருக்கிறான். கொலை செய்தவன், இன்னும் செய்ய அஞ்சாதவன் என்கிறான் நாயர். மற்ற சிப்பந்திகளும் இதே கருத்தைத்தான் கொண்டிருக்கிறார்கள். தன் தம்பி ஒரு பைத்தியம் என்று கிறிஷ் தன்னுடைய அப்பா அம்மா முன்னிலையில் பகிரங்கமாக கூறி அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய மேற்பார்வையில் இருப்பதாக கூறியிருக்கிறான். இதில் ஒரு பகுதி உண்மைதான். சொத்துக்களை கிறிஸ் பார்த்து கொள்கிறான். ஆனால் நவநீதன் சித்தப்பிரமை பிடித்தவன், இரும்பு சங்கிலியால் அவனை கட்டி போட்டிருக்கிறார்கள் என்று கூறியது கலப்படமில்லாத பொய். நாயருடைய பேச்சிலும் முரண்பாடு இருந்ததே. அவனுடைய தாயார் நவநீதனுக்கு சிசுரிசை செய்திருக்கிறாளாம். அவனும் முன்பெல்லாம், ஏன் இப்போது கூட பைத்தியத்தின் சங்கிலியை கலற்றி குளிப்பாட்டி இருக்கிறானாம். ஆனால் அதே சமயம் அவளை அவன் நவநீதனிடம் அழைத்து போயிருக்கிறான். நவநீதன் ஒரு மகா மேதை போல, ஏன் ஒரு ஞான பழமாக காட்சி கொடுக்கிறான். தஸ்தாவேஜுகளை பார்த்தால் நவநீதன் நிச்சயமாக ஒரு அபாயமான பைத்தியம்தான். ஆனால் நிதர்சனமான நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரு வேதாந்தி. ஒன்று மட்டும் அவளுக்கு இன்னும் விளங்கவே இல்லை. வஜ்ரம் யாரையோ ஊட்டிக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறான். யாரை? எதற்கு? திடீரென்று செல்லம்மா தட்டுடன் வந்தாள். அவளுக்கு உதவி செய்ய சித்ரா ஓடினாள். நீ சும்மா உட்காரு சித்ரா என்றாள் செல்லம்மா. என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டீங்க போல இருக்கு செல்லம்மா. நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிமா. இல்ல, தங்க குட்டி. செல்லம்மா சிரித்தாள். சித்ராவும் அவளுடன் சேர்ந்து கூடவே சிரித்தாள். நாயர் என்னவெல்லாம் அளந்தான் இன்னைக்கு என்று கேட்டாள் செல்லம்மா. மறுகணம் சித்ராவுக்கு உடல் சிலிர்த்தது. இது செல்லம்மாவுக்கு எப்படி தெரிந்தது? பாதையில் நீண்ட தூரம் போன பிறகுதான் கார் நின்றிருக்கிறது. பிறகு மயில்சாமி ஒரு குறுகிய வழியில் சென்று நாயரை அழைத்து வந்திருக்கிறான். அதன் பிறகு மயில்சாமி அவள் திரும்பி வரும் வரை ஒரு மரத்தின் கீழே படுத்து தூங்கி இருக்கிறான். செல்லம்மா என்ன 1000 கண் படைத்தவளா அல்லது ஞான திருஷ்டி உள்ளவளா? தன்னைத்தானே சமாளித்துக் கொள்ள சற்றே தாமதமாகியது சித்ராவுக்கு. சொல்ல பிடிக்கலனா சொல்ல வேண்டாம் சித்ரா என்றாள் செல்லம்மா. நாயர் ஒரு 2 கெட்டான். அது சரி, நாயரோட நான் பேசினது உங்களுக்கு எப்படி தெரியும்? மயில்சாமி அவனை வீட்டுல சந்திச்சு பேசி அழைச்சுக்கிட்டு போனது வர எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி செல்லம்மா? காலையில கிறிஷ் டெலிபோன் செய்தது செல்லம்மாவை சற்றே மாற்றி இருக்க வேண்டும். பங்களாவுக்கு பின்னால் இருக்கிற குடியிருப்புகள்ல யாரு என்ன பேசினாலும் அது என் காதுக்கு கேட்கும். எப்படி? கிரிதான் ஏற்பாடு செஞ்சு தந்தான். எல்லார் வீட்டு சுவர்லயும் ஏகப்பட்ட மைக் இருக்கு. அப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஆளுங்க எல்லோரும் எப்பவும் என்ன தீர்த்து கட்டுறதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் முன்ஜாக்கிரதையே இருக்க வேண்டாமா? அதான். செல்லம்மா சிரித்தாள். ஏன் உங்களை தீர்த்து கட்ட அவங்க ஆசைப்படணும்? வேறு என்ன? கடன் தொல்லைதான். என்னுடைய கடன் தொகையை முழுசா தீர்த்து முடிக்கிற வர ஒருத்தனாலேயே வெளியே போக முடியாது. மயில்சாமி ஒருத்தன் தான் விதிவிலக்கு. ஏன்னா அவன் டிரைவர். அவன் வெளியே ஓடினா அவனை பிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஏற்கனவே 2 கிரிமினல் கேஸுகளை மாட்டிக்கிட்டவன். நாயரோட பேசினேன் செல்லம்மா. ஆனா அவன் அப்பாவியா கல்லூலி மங்கனானே புரியல. அவன் ஒரு பித்தலாட்டுக்காரன். நல்லா வாய்களையே பேசுவான். ரொம்ப நல்லவன் போல நடிப்பான். என்னை பத்தி தாறுமாறா பேசி இருப்பானே. இல்ல, அப்படி ஒன்னும் பேசவே இல்லை செல்லம்மா. பைத்தியக்கார தம்பிய தன்னோட அம்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. நான் தான் அவனை அப்பப்போ குளிப்பாட்டி விடுறவன்னெல்லாம் அளந்திருப்பானே. சத்தியமா நவநீத பத்தி நான் பேசவே இல்லை செல்லம்மா. இங்க இருக்கிற எல்லா வேலைக்காரர்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற எண்ணத்துலதான் பூதலிங்கம், தாமஸ்னு எல்லார்கிட்டையும் பேசினேன். தோட்டக்கார நாயரை மட்டும் விட்டு வைப்பானன்னு தோணுச்சு. ஆனா இப்ப நினைக்கிறப்போ நான் செஞ்சது தப்புன்னு பட்டுது.
ஏன் அப்படி? உங்ககிட்ட 3000 ரூபாய் கடன் பட்டிருக்கானா? அவனுக்கு மெட்ராஸ் வரணுமா? நான் உதவி செஞ்சா உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருமா? பொய்யை தவிர வேறு எதையுமே சொல்லி அறியாத ஒருத்தியிடம் சித்ரா ஏன் உண்மையை உளர வேண்டும்? அவளும் ஏன் உண்மையும் பொய்யுமாக கலப்படம் செய்யக்கூடாது? செல்லம்மா பதில் சொல்லாமல் ஒரு நிமிடம் அவளையே பார்த்தாள். பிறகு, நீ அவனுக்கு உதவி செய்ய போறிய சித்ரா என கேட்டாள். சித்ரா சிரித்தாள். என்ன செல்லம்மா, ஒரு வேலைக்காரன அவனோட கடன்ல இருந்து மீட்க நான் என்ன குபேர ராஜ்யமா நடத்துறேன்? அவன் பாடு உங்க பாடு. செல்லம்மா திருப்தி அடைந்தவளைப் போல, நான் அவனை கவனிச்சுக்கிறேன் என்றாள் உறுதியாக. இதுதான் எனக்கு பிடிக்கல செல்லம்மா. இப்ப நீங்க நாயர் மேல ஏதேனும் நடவடிக்கை எடுத்தா நான் கோல் சொல்லிட்டதா அவன் நினைப்பான். அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு நிரந்தரமா வர்றப்போ எனக்கு என்ன மரியாதை அவங்கிட்ட இருந்து கிடைக்கும் சொல்லுங்க? அவனை நான் என்னோட கொடகுக்கு அழைச்சிட்டு போக போறனே. நீ வந்தா புதுசா வேலைக்காரங்க வருவாங்க. நீ கவலைப்படாத. வேண்டாம் செல்லம்மா, இதை விட்டுடுங்க. சரி, சாப்பிடு. இல்லாம போனா அம்மாவுக்கு கடிதம் எழுது. நீங்க போன் வந்தா சொல்லுங்க. கிறிஷ் குரலை கேட்டு ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. மனமில்லாத மனதோடு பிரிந்தவளைப் போல செல்லம்மா அங்கிருந்து வெளியேறினாள். அடுத்த கணம் சித்ரா அரை சுவர்களை எல்லாம் ஆராயத் தொடங்கினாள். சுவாமி படங்களை எல்லாம் விளக்கி பார்த்தாள். அலமாரிக்கு பின்னால் ஏதேனும் மின்சார மைக் அல்லது வேறு கருவிகள் இருக்கின்றனவா என்று முழுவதும் தேடினாள். யார் கண்டார்கள்? இந்த செல்லம்மா ஒவ்வொரு கணமும் அவளையே வேவு பார்க்க கூடுமே. நல்ல வேலையோ பொல்லாத வேலையோ அங்கே எதுவும் கண்ணில் படவில்லை. அவள் சாப்பிட உட்கார்ந்தாள். சோற்றில் விஷமோ மயக்க மருந்தோ கலந்திருக்க கூடுமோ என்ற பயம் அவளை அறியாமல் எழுந்தது. மறுகணமே பயத்தை உதறி எறிந்தாள். அவளுக்கு ஏதேனும் ஆபத்து நிகழ்ந்தால் அப்பா ஆதிசேஷன் சும்மா இருக்க மாட்டார். போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் தெரிந்தவர்கள் அவருக்கு. பல மந்திரிகளின் பரிச்சயம் உள்ளவர். அவள் விஷயத்தில் செல்லம்மா எத்தகைய கொடுமையையும் செய்ய மாட்டாள். எச்சரிக்கையுடன் தான் இருப்பாள். சாப்பிடும்போது கிறிஷின் முகம் மறந்து நவநீதனுடைய முகம் கண்முன்னே தோன்றியது. என்ன வசீகரமான முகம், என்ன மென்மையான குரல், சாத்வீகம் கண்களில் அமைதியாக விளையாடுகிறது. பல லட்சம் ரூபாய் சொத்துக்களை துச்சமாக மதித்து வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன் போல நாட்களை ஓட்டுகிறான். ஆனால் கிறிஷ் கூட பிறந்த தம்பிக்கு பைத்தியக்கார பட்டத்தை சட்ட ரீதியாக வாங்கி கொடுத்து அவனுடைய சொத்தையும் சேர்த்து ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஏன்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? கிறிஷின் செய்கைக்கு செல்லம்மா 100க்கு 100 உடந்தையாக இருக்கிறாள் என்பதில் அவளுக்கு சந்தேகம் சிறிதும் இல்லை. இன்னும் எத்தனை நாட்கள் நவநீதன் இந்த வாழ்க்கை வாழ்வான்? அவளுக்கும் கிறிஷுக்கும் திருமணமானால் அடுத்த நாளே செல்லம்மாள் குடகு எஸ்டேட்டுக்கு சென்று விடுவாளாம். வெறும் கையுடனா போவாள்? வஜ்ரம், பூதலிங்கம், மயில்சாமி, நாயர் என்று ஒரு பட்டாளத்தையே நவநீதனுடன் சேர்த்து இழுத்து கொண்டு போவாள். கிறிஷின் பித்தலாட்டம் இப்போது தெள்ள தெளிவாகிவிட்டது. அவள் எஸ்டேட்டுக்கு ஆராய்ச்சி கட்டுரை எழுத வரும்போது தம்பி நவநீதத்தை அவள் சந்திக்க வாய்ப்பு இருக்காது என்று கிறிஷ் எண்ணியிருக்க வேண்டும். அந்த தைரியத்தில் எல்லா பொறுப்புகளையும் செல்லம்மாளிடம் ஒப்படைத்துவிட்டு மேல்நாடு சென்றிருக்கிறான். ஒரு விஷயத்தை அவள் தன் மனதில் தீர்மானமாக நிறைவேற்றிக் கொண்டாள். நவநீதத்தை அவள் பார்த்ததோ பேசியதோ நாயரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த நாயரை செல்லம்மா பயமுறுத்தி உண்மையை கறந்து விடுவாள். அதற்கு முன் அவள் நாயரை உஷார்படுத்த வேண்டும். ஏன், எஸ்டேட்டை விட்டே வெளியேற உதவி செய்ய வேண்டும். அதன் பிறகு அவள் நவநீதத்தை சந்திக்காமல் சென்னை திரும்பி விடுவாள். கிறிஷ் தாய்நாடு திரும்பிய பிறகு தாய் தந்தையருடன் மீண்டும் எஸ்டேட்டுக்கு வருவாள். தம்பி நவநீதத்தை ஒரு முறை பார்த்த பிறகுதான் கல்யாணம் என்று நிபந்தனை விதிப்பாள். இதற்கு கிறிஷ் இசைந்தால் அவனுடைய குட்டு வெளிப்பட்டுவிடும். இசையாவிட்டால் அதையே காரணமாக காட்டி கிறிஷை பலர் முன்னிலையில் காட்டி கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நவநீதனுடைய சார்பில் அவளே போலீசில் புகார் கொடுப்பாள். நவநீதன் காப்பாற்றப்பட வேண்டும். அவனுக்கு இந்த சொத்து தேவைப்படுகிறதோ இல்லையோ, எல்லா மனிதர்களையும் போல அவன் சுதந்திரமாக இயங்க வேண்டும். அவனுடைய பாதாள அறை சிறைவாசம் நீங்க வேண்டும். அவசர அவசரமாக சாப்பிட்ட அவள் காலடி சத்தம் கேட்காத வண்ணம் மாடிப்படியில் கால் வைத்தாள். கீழே நிசப்தம் நிலவியது. மெல்ல மெல்ல இறங்கி ஹாலுக்கு வந்தாள். திடீரென கார் புறப்படும் சத்தம் கேட்டது. பார்த்தாள், ஒரு அம்பாசிடர். அவளுக்கென்று ஒதுக்கிய மாருதி இன்னும் அதே இடத்தில் இருந்தது. காரின் பின்சீட்டில் செல்லம்மாளின் தலை தெரியவே
மறுகணம் மஞ்சள் பித்தானை அழுத்தினாள் அவள். 3வது நிமிடம் மயில்சாமி படியேறி வந்தான். அம்மா எங்க போறாங்க? ஊட்டிக்கு. ஊட்டிக்கா? ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அதான் போறாங்க. சாயங்காலம் திரும்பிடுவாங்க. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தானாக ஓடி வந்து அவள் காலடியில் விழுந்து விட்டதாக தோன்றியது சித்ராவுக்கு. மயில்சாமி, இப்ப நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரப்போறேன். முதல்ல நாயர் வீடு, சரியா? மயில்சாமி மிரள மிரள விழித்தான். பயப்படாத, நீங்க எல்லோருமே இந்த செல்லம்மா கிட்ட வகையா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீ உன் வீட்டுல என்ன பேசினாலும் அது இங்க இந்த அம்மா காதுல கேக்குது. அப்படியா என்றான் ஆச்சரியமாக. என் பேர்ல நம்பிக்கை வச்சு அவளே சொன்னா. அதனால என்ன ஆபத்துமா? பூதலிங்கம், நாயர் எல்லோரும் கொஞ்சம் கடன் வாங்கி நிறைய வட்டியை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால ஆத்திரம் ஏற்பட்டு தன்னை தாக்கிடுவாங்களோங்கிற பயம் அவளுக்கு. இத நான் சொல்லல, அவளே சொன்னா. சரி வாங்கம்மா போலாம். இன்னொரு விஷயம் மயில்சாமி. என்ன? நாயரை எஸ்டேட்டுக்கு வெளியே கொண்டு போய் விடணும். அது நடக்காத காரியமா? கேட்டுல வாட்ச்மேன் விடமாட்டான். செல்லம்மாவோட அனுமதி தேவை அதுக்கு. அவனை நான் சமாளிக்கிறேன், வா. 3 வீடுகளிலும் அங்கெங்கே சுவர்களில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த சிறு சிறு பித்தான்களை அப்புறப்படுத்தினாள் சித்ரா. எல்லாம் அமெரிக்காவில செஞ்சது என்று அவளுடைய வாய் முணுமுணுத்தது. நாயர், நான் சொன்னபடி இனிமே உனக்கு விடுதலை. வா, வண்டியில ஏறு. எங்கம்மா? இப்ப ஒண்ணும் கேட்காத. இனியும் இங்க இருந்தா தாமஸுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் நேரும். செல்லம்மா அவ ஊட்டிக்கு போயிருக்கா, சாயங்காலம் தான் வருவா. கடன் பாக்கி இருக்கேம்மா, அத நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப நீ வண்டியில ஏறு. நாயர் அவசர அவசரமாக ஒரு சிறு தகர பெட்டியை தயார் செய்தான். சாத்தப்பட்டிருந்த பிரம்மாண்டமான கேட்டுக்கு முன் கார் நின்றது. சென்னையில் இருந்து வரும்போது அந்த உயரமான வாயிற்காப்போனை சித்ரா பார்த்திருக்கிறாள். அப்போது அவன் அவளுக்கு வணக்கம் செலுத்தி இருக்கிறான். வாயில் காப்போன் கேட்டை திறக்காமல் கார் அருகே வந்தான். வணக்கம்மா என்ற அவன், நாயர் அனுமதி இருக்கா என்று கேட்டான். நாயர் மௌனம் சாதிக்கவே சித்ரா இருக்கு என்றாள். வாயிற்காப்போன் கையை நீட்டினான். என்ன வேணும்? அம்மாவோட அனுமதி சீட்டு. அம்மா ஊட்டிக்கு போயிருக்காங்க, தெரியுமில்ல என்று கேட்டாள் சித்ரா. தெரியும், ஆனா இந்த நாயர் வெளியே போறதுக்கு அனுமதி சீட்டு வேணும். சித்ரா காரை விட்டு இறங்கினார். நான் யார் தெரியுமா வாட்ச்மேன்? அவளுடைய அதட்டலில் அவன் அயர்ந்து போயிருக்க வேண்டும். அதை உணர்ந்த சித்ரா மேலும் தாக்கினாள். என்னுடைய அனுமதி சீட்டு இல்லாம செல்லம்மாவே வெளியே போக முடியாதுங்கிற நிலைமை பிறக்கும். நான் யாருன்னு நினைச்ச? உங்க முதலாளி கிறிஷோட சம்சாரமாக போறவ. இருக்கலாமா, ஆனா நான் என்னுடைய வேலையை காப்பாத்திக்க வேணாம். உன்னுடைய பயம் எனக்கு புரியுது வாட்ச்மேன் என்று தனிந்த குரலில் பதில் சொன்ன சித்ரா, இப்ப நாங்க குன்னூர் சிம்ஸ் பார்க்குக்கு போறோம். தோட்டக்கார நாயர் சில அபூர்வமான ரோஜா பதியங்களை தேர்ந்தெடுத்து தருவான். அதுக்காக நான் தான் அழைச்சுக்கிட்டு போறேன் அவனை. நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி செல்லம்மா வந்தா இந்த விஷயத்தை நீயாவே சொல்லிடு. வாட்ச்மேனால் பதில் சொல்ல முடியவில்லை. குழம்பினான். கவலைப்படாதேப்பா, உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம், எல்லாரையும் ஒரே மாதிரியா எடை போடக்கூடாது. இந்த நாயர் தனியா வெளியேற பார்த்தா தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அதுல இருந்து தவறுனாதான் உனக்கு தண்டனை கிடைக்கும். எதிர்கால எஜமானி அம்மாவே சொல்றேன், ஏன் பயப்படுற? மனமில்லாமல் கதவை திறந்து விட்டான் சிங்காரம். பெரிய ஜெயில் மாதிரி தான் இங்க எல்லாம் நடக்குது என்றாள் சித்ரா. வண்டி சிறிது தூரம் போனதும் பிறகு, மயில்சாமி காரை மேட்டுப்பாளையத்துக்கு ஓட்டு என்றாள். மேட்டுப்பாளையம் வந்தது. கோவை செல்லும் பஸ் ஒன்று இன்னும் 10 நிமிடங்களில் புறப்படும் என தெரிந்து கொண்ட சித்ரா நாயரிடம், இந்தா 200 ரூபாய் இருக்கு, கோயம்புத்தூர்ல இறங்கி ராத்திரி வர்ற நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஏறிக்க. இங்க இருந்துதான் அது புறப்பட்டாலும் நீ யார் கண்ணிலாவது பட்டுடுவ. இதோ பாரு, எங்க வீட்டு விலாசம், டெலிபோன் நம்பர்லாம் இருக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கு. அதுக்கு நேரே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த விலாசத்தை காட்டுனா சின்ன பிள்ளை கூட எந்த பஸ்ன்னு சொல்லும். பஸ் கடைசியா நிக்கிறப்போ நீ இறங்கு. சரி, ஆதிசேஷன் வீடு எதுன்னு கேட்டா எந்த ரிக்ஷாக்காரனும் உன்னை அங்க கொண்டு போய் விட்டுடுவான். இதோ இந்த லெட்டரை என் அப்பா கிட்ட கொடு. நீ அங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன புரியுதா நாயர்? புரியுதுமா, ஆனா 3000 ரூபாய் கடன் பாக்கி இருக்கே, அவ என்ன தொலைச்சிருவாளே. நீயே தான் இப்ப தொலைஞ்சு போறிய நாயர். கடனை பத்தி நீ கவலைப்படாத, நான் செல்லம்மாவை கவனிச்சுக்கிறேன். ஒருவித பயத்தோடு நாயர் பஸ்ஸில் ஏறிக்கொள்ள பஸ் முரட்டுத்தனமாக புறப்பட்டு நகர்ந்து ஓடி மறைந்தது. அத்தியாயம் 11.
சித்ரா சென்னைக்கு புறப்பட்டாள். எங்கே தனிமையில் நிம்மதியுடன் ஆராய்ச்சி கட்டுரையை தயார் செய்யலாம் என்று திட்டம் போட்டுக்கொண்டு சென்றாளோ அங்கே அந்த திட்டம் நிறைவேறவில்லை. குன்னூரில் இருந்து கிளம்பிய அன்று செல்லம்மா எரிமலை போல வெடிப்பாள். நாயர் பற்றி ஒரு பெரிய விசாரணையை நடத்துவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்த அவள் செல்லம்மாளின் மௌனத்தைக் கண்டு முதலில் ஆச்சரியப்பட்டாள். அவள் முகத்தில் எப்போதுமே கண்டிராத ஒரு வேதனையைக் கண்டு திகைத்தாள் சித்ரா. அன்று இரவு செல்லம்மா சாப்பாடு கொண்டு வரவில்லை. 8 மணிக்கு மேல் சித்ரா கீழே இறங்கி போய் பார்த்தாள். எங்கு தேடியும் காணாத செல்லம்மா பங்களாவின் பின்கட்டில் ஒரு தூணின் மேல் சாய்ந்தவளாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தவள் சித்ரா வந்ததை உணராத அவள் அழுகையை நீண்ட நேரத்துக்கு நிறுத்தவில்லை. சித்ரா ஓசைப்படுத்தாமல் தன் அறைக்கு திரும்பினாள். அன்று இரவு குழலோசை கேட்கவில்லை. சித்ராவுக்கு பயமும் சந்தேகமும் எழுந்தன. முந்தின தினம் நவநீதத்தை சந்தித்திருக்கிறாள். இதை அறிந்த செல்லம்மா ஆட்களின் உதவியுடன் அவனை வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டாளா? திடீரென்று கீழே போர்ட்டிகோவில் இருந்து கார் புறப்படும் ஓசை கேட்டது. ஜன்னல் வழியாக பார்த்தாள். ஆனால் இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. ஹாலுக்கு விரைந்தாள். ஹால் வெறிச்சோடியது. வராந்தாவுக்கு வந்தாள். தூரத்தே ஓடும் காரின் பின்புற சிவப்பு ஒளி தெரிந்தது. ஒருவன் போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்தான். யாருப்பாங்க நிக்கிறது? கேட்ட மறுகணமே அவன் பூதலிங்கம் என்று தெரிந்தது. நான் தாமா பூதலிங்கம். பூதலிங்கம் இங்க வா. அவன் வந்தான். செல்லம்மா தானே கார்ல போறது? ஆமாம்மா. எங்க போறாங்க? தெரியாதுமா. அழுதுகிட்டே போறாங்க. மாருதி தயாராக இருந்தது. நீ வீட்டை பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். மறு நிமிடம் மாருதி கிளம்பியது. வாசல் கதவு திறந்து கிடந்தது. சிங்காரத்துக்கு பதிலாக வேறு ஆள் அங்கே இருந்தான். இரவு டியூட்டிக்கு வேறு ஆள் போல இருக்கிறது என்று நினைத்த சித்ரா, இந்தப்பா வாட்ச்மேன் என்று அவனை அழைத்தாள். அவன் வந்தான். செல்லம்மா எங்க போறாங்க? உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சா ஏன் உன்னை கேக்குறேன். எங்க போறாங்க? கோயம்புத்தூருக்கு. ஏன், என்னாச்சு? அவங்க பிள்ளைக்கு திடீர்னு உடம்புக்கு வந்துருச்சு. ஊட்டி டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. அதான் கோயம்புத்தூர்ல பெரிய டாக்டர் கிட்ட காட்ட கொண்டு போயிருக்காங்க. சித்ரா பதில் பேசாமல் பங்களாவுக்கு திரும்பினாள். செல்லம்மாளின் பிள்ளை டாக்டர் ரத்னம் டேராண்டூனில் இருக்கிறான். எப்போது வந்தான்? திடீரென்று உடம்பு சரியில்லாமல் வந்து ஊட்டியிலேயே தங்கியிருக்க வேண்டுமே. அதுதான் செல்லம்மா மத்தியானம் அவளிடமும் சொல்லிக் கொள்ளாமல் விரைந்திருக்கிறாள். இரவு திரும்பிய போது அழுததன் காரணம் பிள்ளையின் நிலைமை மோசமாக இருந்ததுதான் என்று புரிந்தது அவளுக்கு. இப்போது வாட்ச்மேன் அதை உறுதிப்படுத்தி விட்டான். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்த அவள் நவநீதத்தை பார்க்க ஓடினாள். இந்த சமயம் பார்த்து கிரிஷ் இல்லையே என்று அவளுக்கு தோன்றியது. புதர்களுக்கிடையே நடந்து நடந்து ஒரு வழியாக நவநீதன் இருக்கும் இடத்தை அடைந்த அவள் நவநீதன் மௌனமாக அமர்ந்திருப்பதை கண்டு கலங்கி போனாள். ஓ, மிஸ் சித்ராவா? நவநீதன், செல்லம்மா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையாமே. தெரியும். எப்படி? இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கான், பாவம். செல்லம்மா ஓடி இருக்கா. வந்துருவா. நவநீதன், என்ன சித்ரா, கிருஷ்யும் ஊர்ல இல்ல, அதனால என்ன? ரத்தனத்தை அழைச்சுக்கிட்டு செல்லம்மா வந்துருவா. நீங்க ஏதாவது உதவி செய்யக்கூடாதா நவநீதன் என்று கேட்டாள். நான் ரத்தனத்துக்காக பிரார்த்தனை தான் செய்ய முடியும் சித்ரா. இப்போ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன உடம்பு அவனுக்கு? யாருக்கு தெரியும். 3 நாளா ஜுரம். கண்ணா பின்னான்னு அலற ஆரம்பிச்சிட்டான். ஒரு கண்ணாடி சாமா பாக்கி இல்ல. சித்ரா திடுக்கிட்டு போனாள். நீங்க என்ன சொல்றீங்க நவநீதன்? நீ ரத்தனத்தை பத்தி தானே கேக்குற? ஆமா, டாக்டர் ரத்தனம் பத்தி தான் கேக்குறேன். நவநீதன் மென்மையாக சித்ராவை பார்த்தான். ரத்னம் ஒரு டாக்டர்னு உனக்கு யார் சொன்னா? ஏன், கிருஷ்ணா சொல்லி இருக்காரு. அவனை பெத்த அம்மா சொல்லி இருக்கா. அவனை டாக்டருக்கு படிக்க அனுப்புனது உண்மைதான். ஆனா அவன் டாக்டர் பட்டம் வாங்கலையே மிஸ் சித்ரா. பின்ன இதே விடுதியில இன்னொரு பகுதி இருக்கு, இறங்கி போகணும். அங்கதான் ரத்னம் இத்தனை வருஷமா இருந்தான். அவனுக்கு சிசுரச செய்ய போன தாமச அவன் வெறியில சித்ரா புரிந்து கொண்டாள். பயத்தில் முதுகு தண்டு சில்லிட்டது. அவனை காட்டித்தான் டாக்டர் சர்டிபிகேட், கோர்ட்டு ஆர்டர் எல்லாம் வாங்கினா என்னுடைய அண்ணன். நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க நவநீதன்? முன்னமேயே சொன்னனே, பணத்தாலையும் சொத்தாலையும் சுகம் கிடைக்காதுன்னு. கிரி சுகமே அதுலதான் இருக்குன்னு நினைச்சான். பாவம், எல்லோரையும் விட அவனுக்கு தான் நஷ்டம். எப்படி சொல்றீங்க?
துரதிர்ஷ்டவசமா ரத்னம் கண்ணு மூடிட்டா வருஷா வருஷம் சர்டிபிகேட் வாங்கணுமே, யார நிறுத்தி வாங்குவான்? சர்டிபிகேட்டுக்காக ரத்னம் இருந்தாகணுங்கிறீங்களா? ஆமா. அப்ப அவனோட பேரு நவநீதன், தாமோதரனுடைய 2வது பிள்ளை கிறிஷோட தம்பி. சொல்லிவிட்டு நவநீதன் சிரித்தான். இப்ப என்ன செய்ய போறீங்க நவநீதன்? செல்லம்மாவோட போதாத காலம் பிள்ளை இறந்து போனா அவ பணத்துக்கு உண்மை பெயரை தான் வைப்பா. கிறிஸ்டின் மோசடி வெளியாயிடும். இப்ப என்னோட கடமை என் அண்ணனை காப்பாத்துறதுதான். என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க எப்படி காப்பாத்த முடியும்? எதுக்காக காப்பாத்தணும்? என்னால நடிக்க முடியுமே. நீங்க உங்க அண்ணனை காப்பாத்தணும்னு நினைப்பு உங்க நல்ல மனத்தை காட்டுது நவநீதன். ஆனா கிறிஸ்டோட மோசடியையும் நீங்க ஆதரிச்சவரா ஆயிடுறீங்க. இது ஒரு குத்தம்னு உங்களுக்கு படலையா? நவநீதன் மௌனம் சாதித்தான். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நிச்சயம் மாட்டேன், சொல்லுங்க. அப்ப என்னோட மெட்ராஸுக்கு வாங்க. அங்க வந்து நான் என்ன செய்வேன் சித்ரா? வந்து பாருங்க. எங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி பாருங்க. அங்க இருந்துகிட்டு பல இடங்களுக்கு, பல கோவில்களுக்கு போகலாம். ஏன் எங்க கூட பழகலாம். உனக்கும் கிறிஷுக்கும் கல்யாணம் அது இந்த ஜென்மத்துல இல்ல நவநீதன். நான் பணத்தை கல்யாணம் செஞ்சுக்கிறத விட குணத்தை கல்யாணம் செஞ்சுக்கதான் ஆசைப்படுறேன். நல்ல குணத்தோடு கொஞ்சம் பணம் வந்தா நல்லது. ஆனா நிறைய பணமும் நெஞ்செல்லாம் அரக்கத்தனமும் உள்ள மனுஷன் என்னோட வாழ நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். நவநீதன் வாயடைத்து போனான். நீங்க என்னோட வாங்க பிளீஸ். ரத்தனத்துக்கு இப்படி இருக்கும்போது எப்படி வருது சித்ரா? அப்புறமா வரேன்னு சொல்றீங்களா? பார்க்கலாம். இது பதில் இல்ல நவநீதன். நீங்க வரலனா நான் இங்கேயே தங்கிடுறேன். நீ கிறிஷ காதலிச்ச ஒரு பொண்ணு. அவன் மனசு என்ன பாடுபடும் புரியுதா உனக்கு? நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா கிறிஷ பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சப்புறம் வெறுப்பு தான் எனக்கு வருது. லவ்ங்கிற தெய்வீகத்துக்கும் ஹேட் என்கிற அரக்கத்தனத்துக்கும் இடையில நிக்கிறது மயிர் இலைய விட லேசான ஒரு கோடுதான் நவநீதன். நவநீதன் சிரித்தான். தாயின் கழுத்தை நெரிச்சு கொண்டது கிறிஷ். லில்லிய கெடுத்ததும், கெடுத்த பின்னாடி எரிச்சதும் கிறிஷ். என்னுடைய அம்மாவின் கதிக்கும் அவன்தான் காரணம்னு உனக்கு தெரியும் இல்லையா? இப்ப தெரிஞ்சிட்டது. ஆமா, இவ்வளவெல்லாம் கிறிஷ் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சும் நீங்க ஒரு பொருட்டாக நினைக்காம அவனுக்காக விட்டு கொடுக்கறீங்களே, ஏன்? ஏன் நவநீதன்? நான் ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எனக்கு தேவைன்னு நீங்க ஆசையை நிறைவேற்றணும். அந்த மனிதனுக்கு கடமை இருக்கு நவநீதன். நவநீதன் எழுந்தான். அவளுடைய கைகளை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டான். உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதுன்னு நான் இன்னைக்குதான் என் ஜென்மத்துல உணர்றேன் சித்ரா. அதுக்கு காரணம் நீங்க செலுத்தின அன்பை யாரும் திருப்பி தரல உங்களுக்கு. இருக்கலாம், இப்போ நான் காட்டுற அன்பை நீங்க திருப்பி தந்தாதான் நீங்க மாறுபட்ட மனிதர்னு நான் பெருமைப்பட முடியும் நவநீதன். கிறிஷ் என்று இழுத்தான் நவநீதன். உங்களுக்கு எஸ்டேட் வேண்டாம், பேங்க்ல பணம் வேண்டாம், உங்ககிட்ட இசை இருக்கு, ஞானம் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய செல்வம். எனக்கு வேண்டியதும் அந்த செல்வம் தான். நவநீதன் அவளுடைய கைகளை மேலும் கெட்டியாக பிடித்து கொள்ள அவள் அவன் மீது சாய்ந்தாள். உண்மையான காதல் என்ன என்று அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. அவள் விடைபெற்றுக் கொண்டாள். அவன் கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வராவிட்டால் மீண்டும் தானே வந்து விடுவதாக அவனிடம் கூறினாள். ஒரு பைத்தியமாக நடிக்கிறதை விட ஒருத்தியோட அன்புக்கு பாத்திரமாக இருப்பது மேல். அதுதான் பெரிய கடமையும் கூட என்றான் நவநீதன். சித்ரா அன்றே வெளியேறினாள். அத்தியாயம் 12. திடீரென்று சித்ரா திரும்பியதை கண்ட தாயார் மோகலட்சுமி திகைத்து போனாள். என்னடி, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகலேமா. பின்ன யாருக்கு என்னாச்சு? உன் மனசுப்படி எதுவும் சௌகரியமா இருக்கலையா? சித்ரா பதில் சொல்வதற்குள் தந்தை ஆதிசேஷன் வந்தார். கிருஷ்ணா எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா செஞ்சிருக்கானே, ஏன் என்ன நடந்தது சொல்லு சித்ரா. நான் அங்கே இருந்து ஒரு ஆள் அனுப்புனனே, அவன் எதுவுமே சொல்லலியா என்று கேட்டாள். அவள் மேட்டுப்பாளையம் வரையில் வந்து ஒரு பஸ்ஸில் நாயரை அனுப்பியிருக்கிறாள். அவன் வரவே இல்லையா வீட்டுக்கு? அப்படியானால் என்ன வளரே சித்ரா? நீ யார் அனுப்புன? எதுக்கு அனுப்புன? சித்ரா உடனடியாக பதில் சொல்லவில்லை. குந்துமணி எஸ்டேட்டை பற்றி கிரீஷ் மேனாட்டில் இருந்து திரும்பி வரும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவள் திரும்பி வரும்போதே கங்கணம் கட்டியிருந்தாள். அவள் அனுப்பிய நாயர் எல்லா விஷயங்களையும் விவரமாக கூறியிருப்பானோ என்ற பயம் தோன்றி இருந்தது. நல்ல வேளை அவன் இங்கே வரவே இல்லை. சித்ரா வெளியேறினாள்.
அவள் மனதில் இருந்து கிறிஸ் போய்விட்டாலும் அவனை சும்மா விடக்கூடாது என்ற பொறுமல் அவளுள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு பைத்தியத்தை உலகுக்கு தம்பி என காட்டி எஸ்டேட்டின் பல லட்சங்களை ஏகபோகமாக அனுபவித்து வரும் அவனை எப்படி இன்னும் நினைக்க முடியும்? திடீரென்று சிநேகிதி சுமதியின் நினைவு வந்தது அவளுக்கு. சுமதியின் தகப்பனார் போலீஸ் துறையில் ஒரு பெரிய அதிகாரி, சிறிய தகப்பனார் ஒரு பெரிய வக்கீல். அண்ணன் தம்பி இருவரும் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெரிய பங்களாவில் ஒன்றாக வசிக்க. ஏன் அவர்களிடம் தன்னுடைய அனுபவத்தை சொல்லக்கூடாது? கிறிஷை அவள் பழிவாங்க வேண்டும். அவளை அவன் ஏமாற்றி இருக்கிறான். தூய்மையான அன்பும் காதலும் இருக்கும் இடத்தில் எப்படி பரப்பும் பாசாங்கும் இருக்க முடியும்? அன்று மத்தியானமே அவள் நுங்கம்பாக்கம் சென்றாள். அதிர்ஷ்டவசமாக சுமதி இல்லை. அவளுடைய அம்மாவும் வெளியே போயிருந்தாள். உதவி கமிஷனர் சிவலிங்கம் வீட்டில் உட்கார்ந்து வீடியோவில் படம் பார்த்து கொண்டிருந்தார். என்ன மாமா, புது படமா என்று கேட்டுக்கொண்டே ஹாலினுள் பிரவேசித்தாள் சித்ரா. வாமா சித்ரா, நீ இங்கேயே ஊட்டி பக்கம் போயிருக்கிறதா சுமதி சொன்னாலே என்றார் சிவலிங்கம். போனே மாமா, குளிர் ஒத்துக்கல, அதான் வந்துட்டேன். சுமதியும் அவ அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. நீ முதல்ல உட்கார். என்ன படம் மாமா? பட்டணத்தில் பூதம் என்றார் அவர். மாமா, நான் உங்ககிட்டையும் உங்க தம்பி கிட்டையும் பேசணும். கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா? 2வது சனிக்கிழமை லீவு தானே, பேசு. மாடியில அர்ஜுன் இருக்கான். ஆனா அவன் உங்ககிட்ட பில் எதுவும் கேட்பானோ என்னவோ, வக்கீலாச்சே. முதல்ல உங்ககிட்ட பேசிடுறேன். பெயர் விலாசம் எதுவும் இப்ப நான் சொல்ல மாட்டேன். போலீஸ் கேஸா? போலீஸ் கேஸ் தானா இல்ல சிவில் கேஸான்னு நீங்க தான் முடிவு சொல்லணுமாமா. எது எப்படி ஆனாலும் தம்பிக்கு கொண்டாட்டம். என்ன கதை, அதை சொல்லு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மாமா. முதல்ல கதையை சொல்லுமா. இந்தியன் லூனசி ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. அதன்படி ஒருத்தனுக்கோ ஒருத்திக்கோ சித்த பிரம்ம அல்லது மனப்பிராந்தி அல்லது பைத்தியம் பிடிச்சா அவங்க சார்பில் அவங்க சொத்தை நிர்வாகம் பண்ண கோர்ட்டு அனுமதி கொடுக்கும் இல்லையா? ஆமாமா, அதுக்கு என்ன? ஒரு பைத்தியம் கொலை பண்ணினா கூட அவனுக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனைன்னு கொடுக்க மாட்டாங்க. என் கதையில 3 பேரு. 3 பேரும் பைத்தியங்களா? ஒரு விதத்துல பார்த்தா அப்படிதான் மாமா. ஆனா உண்மையா ஒரே ஒரு வெறி பிடிச்ச பைத்தியம்தான். சரி, மேல சொல்லு. 3 பேர்ல 2 பேர் அண்ணன் தம்பிங்க. 3வது ஆளு ஒரு சமையல்காரியோட பிள்ளை. அப்புறம் இந்த சமையல்காரியோட பிள்ளை ஒரு பைத்தியம். அதுவும் வயலண்ட் டைப். அவனை கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க. அவன் யாரையாவது அடிச்சிட்டானா இல்ல கொலையே பண்ணிட்டானா? எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. இந்த கதையில என்ன விசேஷம்னா, அண்ணன் சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த பைத்தியக்காரனை தன் தம்பின்னு கோர்ட்டுல நிறுத்தி இருக்கான். டாக்டர் சர்டிபிகேட்டும் இருக்கு. இது எப்படிமா சாத்தியம்? சாட்சிகள் வேண்டாமா? ஏன் சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே பெரிய ஆபீஸ்ல இருந்துகிட்டு நீங்களே இப்படி கேக்குறீங்க? சாட்சிகளை விலை கொடுத்து வாங்க முடியாதா? ஓகே, ஆனா பைத்தியம் பிடிக்காத தம்பி சும்மா இருக்க மாட்டானே. சும்மா இருந்திருக்கா மாமா. என்ன உளற? அவனுக்கு வாழ்க்கையில சங்கீதம்னா உசுறு. வெளி உலக பார்க்கணும். அப்பா வச்சுட்டு போன சொத்தை குஷியா அனுபவிக்கணுங்கிற பிரஜையே கிடையாது. வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது. படிக்க நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. சொத்தை தான் அனுபவிச்சா என்ன, அண்ணன் அனுபவிச்சா என்னன்னு இத்தனை வருஷம் விட்டுட்டான். அவன் தான் இந்த காலத்துல நிஜமான பைத்தியம் சித்ரா என்று சொல்லி சிவலிங்கம் சிரித்தார். இப்ப திடீர்னு ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு மாமா. அது என்ன திருப்புமுனை சொல்லு. இப்ப பைத்தியம் ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கு. ஆபத்தான நிலமாமா. இப்ப அது செத்து போனா அண்ணங்காரன் என்ன செய்வான்? இது என்னம்மா வேதாளம் சொல்ற கதை மாதிரி இருக்கு. நீங்க கண்டிப்பா விக்ரமாதித்ய மகாராஜா இல்ல. கதை சொல்ல நானும் வேதாளமும் இல்ல. உண்மையான பைத்தியம் செத்து போனா விளைவு என்னமாமா சொல்லுங்க. கோர்ட்டு நடவடிக்கைப்படி பைத்தியக்கார தம்பி செத்து போயாச்சு. அண்ணனுக்கே அவன் ஒருத்தந்தான் வாரிசுன்னா எல்லா சொத்தும் போயிடும். அப்ப உண்மையான தம்பி உயிரோட இருக்கிற தம்பியின் கதி? அவன் புகார் கொடுத்து இத்தனை வருஷங்களா தன் அண்ணன் ஏமாத்தி இருக்கான்னு சொல்லணும். அந்த தம்பி தான் பரபிரம்ம மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்கானே. ரேடியோல வாசிக்கிறானா? சேச்சா, அவன் வெளி உலகத்துக்கே வர்றதில்ல. சொல்ல போனா அவன் இத்தனை காலமா உண்மையான பைத்தியம் இருக்கிற ஒரு சின்ன வீட்டிலேயே தங்கி இருக்கான். அந்த தம்பிக்கு அண்ணன் மேல தனி பாசம் கூட உண்டு. அண்ணன் கெட்டிக்காரமா. தம்பியோட கண்டுக்காத தனம்
அவனுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு. புகார் கொடுத்து அண்ணனை சந்திக்கு இழுத்து சிரிக்க வைக்கணும்னா அது அந்த தம்பி ஒருத்தனாலதான் முடியுமா மாமா? நோனோ, யாரு வேணும்னாலும் அண்ணனுடைய பித்தலாட்டத்தை வெளியே கொண்டு வரலாம். சரி, ஓகே. இப்ப அந்த பைத்தியம் சாகாம பொழைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் புகார் கொடுக்கலாம். அண்ணனை கைது செய்ய போலீஸ் வருவாங்க. தேங்க்ஸ் மாமா. இனிமே என் தம்பி கிட்ட இதே கதையை சொல்லணுமாக்கும் என்று கூறிவிட்டு சிரித்தார் உதவி கமிஷனர். தேவையில்லை மாமா. எப்ப அண்ணன் செய்யறது தண்டிக்கப்படுற குத்தம்னு நீங்க சொல்லிட்டீங்களோ அப்பவே வக்கீல் அவசியம் இல்லாதவராயிட்டார். சரி, இப்ப நீ என்ன சாப்பிடுற? ஃப்ரிட்ஜில் ட்ரிங்க்ஸ் இருக்கு, எடுத்து சாப்பிடு. வேண்டாம் மாமா, தேங்க்ஸ். நீ சொல்றத பார்த்தா உனக்கும் இந்த கதைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியறது. என் பொண்ணு சுமதிக்கு ஏற்கனவே இந்த கதை தெரியுமா சித்ரா? தெரியாது மாமா, இன்னும் நான் சொல்லல. சரி, இப்ப அந்த 3 பேரு யாருன்னு சொல்லு சித்ரா. ஆசைய பாரு. இப்ப நான் சொல்ல மாட்டேன் மாமா. சமயம் வர்றப்ப உங்களையே என் சொந்த செலவுல அழைச்சுக்கிட்டு போறேன். சரி, உன்னோட இஷ்டம். ஆனா ஒரு உண்மையை மட்டும் சொல்ல போறேன் மாமா இப்போ. சரி, அதையும் கேட்டுக்கிறேன், சொல்லு. எந்த தம்பிக்கு இந்த லோகமே மறந்து போயிருந்ததோ அந்த தம்பி என்ன லவ் பண்றார் மாமா. உனக்கு ஏதோ ஒரு பெரிய இடத்துல கல்யாணமாக போறதுன்னு சுமதி சொன்னாலே. காதல் வேற கல்யாணம் வேற மாமா. இது கூடவா தெரியாது இத்தனை சினிமா பாக்குறப்பவும்? சித்ரா சிரித்துக்கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள். அத்தியாயம் 13 மற்றும் இறுதி அத்தியாயம். சொன்ன தேதிக்கு 4 நாட்கள் முன்னதாக சென்னை திரும்பிய கிரிஷ் தாஜ் ஹோட்டலில் இருந்து போன் செய்தான். ஹாய் டார்லிங், வாட் எ நைஸ் நியூஸ். எப்ப வந்தீங்க என்றாள் சித்ரா. சித்ரா, நீ என்ன மெட்ராஸுக்கு வந்துட்டியா? நான் இப்பவே அங்க வரவா? கரும்பு தின்ன கூலியா? உடனே வாங்க கிரிஷ். கிரிஷ் வரும்போது ஹாலில் அவளை தவிர வேறு யாருமே இல்லை. எங்க அம்மா அப்பா எல்லாரும்? அப்பவே வெளியே போனாங்க, வந்துருவாங்க. என்ன சாப்பிடுறீங்க கிரிஷ்? ஒன்னும் வேண்டாம் சித்ரா. அது சரி, உன்னுடைய தீசிஸ் முடிஞ்சிருச்சா? சாரி கிரிஷ், நான் எஸ்டேட்ல அதிக நாள் தங்கல. ரொம்ப வெறிச்சுன்னு இருந்தது, அதான். ஏன் செல்லம்மா சரியா கவனிக்கலையா உன்ன? சே, பாவம். தினமும் சாப்பாட்டு தட்டோட மாடி ஏறி அவ காலே ஒடிஞ்சிருச்சு. நான் தான் உனக்கு எல்லா வசதிகளும் அங்க இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கிரிஷ், என்ன சித்ரா, நான் ஒன்னு சொன்னா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு, கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன பேத்துற? சொல்லு சித்ரா. நீங்களும் நானும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ஆமா, நமக்குள்ள எந்த ரகசியமும் ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது இல்லையா? நிச்சயமா கூடாது. அதான் நீங்க உங்க தம்பி நவநீத்தை பத்தி எல்லா விவரமும் சொன்னீங்க இல்ல? அதுக்கு இப்ப என்ன? நான் எஸ்டேட்ல இருந்தப்ப உங்க தம்பிய பார்க்கணும் போல இருந்தது. என்ன பாத்தியா? தப்பா கிரிஷ்? யாரு அழைச்சுக்கிட்டு போனாங்க? நாயர்னு ஒரு தோட்டக்காரன், அவன் தான் அழைச்சுக்கிட்டு போனான். அப்படியா? ஆனா என்னால பைத்தியத்தை பார்க்க முடியல. கதவை பூட்டி வச்சுட்டு வஜ்ரம் வெளியே போயிருந்தான். சித்ரா, உனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் வரப்படாது. கல்யாண மரத்துக்கு முன்னாடியே என் தம்பிய புது எஸ்டேட்டுக்கு அனுப்பிட போறேன். அதான் கூர்க். சரி டார்லிங். அங்க வேற யாராவது இருந்தாங்களா? இல்லையே. நெத்தி நிறைய விபூதியும் குங்குமமும் ஒருத்தன் ஜிப்பாவோட உட்கார்ந்து இருப்பானே. யாரோ ஒருத்தன் கையில புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருந்தான், நான் கண்டுக்கல. அவன் வேறு யாரும் இல்ல சித்ரா, மந்திர வித்தை தெரிஞ்சவன். மந்திரத்தால குணமானா ஆகட்டுமேன்னு கொண்டு வந்து வச்சிருக்கேன். தண்ட செலவுதான், என்ன செய்யறது? செல்லம்மா ரொம்ப நல்லவ டார்லிங். அவ சொன்னா நானும் புது எஸ்டேட்டுக்கு போகணும்னு நான் தான் சொல்லி இருக்கேன் சித்ரா. அவ புள்ள, அதான் நீங்க டாக்டருக்கு படிக்க வச்சீங்களே, ரத்னம் இப்ப டேராடூன்ல இருக்கிறதா சொன்னா. வந்து பாக்குறது கூட இல்லையா, பாவம். ஆமா, நன்றி கெட்ட பையன். உங்களுக்கு கூட கடிதம் எழுதுறது இல்லையா? எழுதுறதே இல்ல, ராஸ்கல். அங்க இருந்து வந்ததுல இருந்து எப்பவும் நீங்க தான் என் மனசுல இருக்கீங்க டார்லிங். நான் மட்டும் என்னம்மா சித்ரா? எப்பவும் நீ தான் என் நெஞ்சில இருக்க. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு டார்லிங். என்ன? நான் உங்களை பத்தி ஒரு விதமா மனசுல பதிச்சு வச்சிருக்கேன், நீங்க இன்னொரு விதமா. கிரிஷ் சிரித்தான். இதுல சிரிக்க என்ன இருக்கு? உண்மை தெரிஞ்சா நீங்க அசந்தே போயிடுவீங்க. என்ன உண்மை சித்ரா? உங்க தம்பி இப்ப மெட்ராஸ்ல இருக்கார். அது எப்படி முடியும்?
இருக்காரு. எங்க கீழ்ப்பாக்கத்திலயா? ஆமா. அப்பா பொழைச்சேன். எங்க வீடும் அதே கீழ்ப்பாக்கத்துல தான் இருக்கு மிஸ்டர் கிரீஷ். சித்ரா, வாங்க டெப்டி கமிஷனர் சார். வாங்க மிஸ்டர் நவநீதன். கிரிஷ் மறுகணம் ரத்தம் எல்லாம் உறைந்து விட்டதை போல காணப்பட்டான். சித்ரா, என்ன இதெல்லாம்? இவர் மிஸ்டர் சிவலிங்கம், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவர் உங்க தம்பி மிஸ்டர் நவநீதன். மனசில்லா மனசோட மெட்ராஸ் வந்திருக்கார். கூடவே ரத்தனமும் வர்றாங்கிற ஒரே காரணம் தான் அவர் இங்கே வர தூண்டி இருக்கு. கிரிஷ் பதில் பேசாமல் நவநீதனை உற்று பார்த்தான். ரத்தனங்கிற பைத்தியம் இப்ப கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அத பாத்துக்க அவனோட அம்மா செல்லம்மாவும் இங்கதான் இருக்கா என்றார் சிவலிங்கம். அவ வாக்குமூலம் கூட கொடுத்துட்டா இல்ல சார் என்று கேட்டாள் சித்ரா. அவளுடைய வாக்குமூலம் மட்டுமா? பூதலிங்கம், வஜ்ரம், மயில்சாமி எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சித்ரா, நான் ஒரு முட்டாள், பெரிய முட்டாள். இல்லாம போனா உன்னை எஸ்டேட்ல வந்து தீசிஸ் எழுதுன்னு சொல்லி இருப்பனா என்றான் கிரிஷ் வருத்தத்துடன். உண்மையான பைத்தியம் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிரிஷ். உங்க அயோக்கியத்தனம் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். திடீரென்று இன்னொரு அறையில் இருந்து ஆதிசேஷனும் மோகலட்சுமியும் வந்தார்கள். ஒரு பெரிய ஃப்ராடு எங்களுக்கு மாப்பிள்ளையாக வர இருந்தான். ஐயோ, நாங்க பொழைச்சோம். ஆனா குந்துமணி எஸ்டேட் தான் நம்ம பொண்ணுக்கு புகுந்த வீடுன்னு அவ தலையில எழுதியிருக்கே என்று சொல்லி சிரித்தாள் மோகலட்சுமி. கிரீஷின் தலை சுற்றியது. கிரிஷ் என்று அழைத்தாள் சித்ரா. அவன் மௌனமாக அவளை பார்த்தான். கூடிய சீக்கிரம் இதோ உங்க தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போறது. நீங்க அப்ப ஜெயில இருந்தா கூட. என்ன இருந்தா கூட? ஜெயில தான் இருப்பான் என்றார் சிவலிங்கம். பரோல்ல வந்து மணமேடையில எங்க 2 பேரையும் வாழ்த்து சொல்லுங்க என்றாள் சித்ரா. மறு வினாடி கிரீஷ் அங்கிருந்து சிவலிங்கத்துடன் கிளம்பினான். புதருக்கு பின்னே என்ற PVR எழுதிய நாவல் முற்றும்.